ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுய இன்பம் பற்றின முழு விளக்கத்தோடு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சுய இன்பம் எப்படின்னா அவங்களுக்கே சுயமாக இன்பத்தை பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? இன்பன்ற மீன் உடலுறவு மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் சுய இன்பம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது கை பழக்கம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் சுய இன்பம். சரிங்களா? இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பருவ வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும்போது நமக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ மேரேஜருக்கு லேட் ஆகும், இல்லை இன்னுமே பார்த்திங்கன்னா சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால் இது ஒரு பொதுவான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு இயல்பு தான். இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி இஷ்யூஸு இல்லை நிறைய ஒரு ஏதேதோ பர்சனல் இஷ்யூனால் ஒரு 25 வயசு 30 வயசு 35 வயசு 40 வயசில் கூட மேரேஜ் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மனசுக்கு ஒரே கேள்வி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒன்றுங்க. நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், இவங்க என்ன தான் ஹாப்பியாக என்ன தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இவங்களுக்குன்னு அந்த உடலுறவு ஆசைகள்லாம் வராதா? இவங்க எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அதுக்கு சுய இன்பம் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப 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 கம்மியாகும். சுய இன்பம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தூக்கம் வரும். அண்ட் அதே மாதிரி இது ஒரு பாதுகாப்பானதுங்க. நம்ம எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறோம், அந்த மாதிரி எந்த தப்புமே நடக்காமல் உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு இப்போ அந்த ஒரு மாதிரி உணர்வு வருது, இப்போ நீங்கள் அந்த ஸ்பெம்மை வெளியேற்றாகணும் அப்படின்னும் போது நீங்கள் பாட்டுக்கு போய் கை பழக்கம் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கை நல்லா அடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் படுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதில் என்ன தப்பு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, இதுக்கு அடிமையாக இருக்கிறது, அடிக்ட் ஆகிறது. எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒன்றுக்குமே நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரச்சனையாக தான் முடியும். நன்மையாக இருக்கட்டும், அது தீமையாக இருக்கட்டும். சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு நான் 10 முறை பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு டைம் கணக்கு வச்சுக்காது. நமக்கு அப்போ அந்த ஃபீலே வந்திருக்காது. பட் ஆனால் ஐயோ நான் 9:00 நான் போவேன், கைப்பழக்கம் பண்ணுவேன், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா சுயமாக பண்ணிட்டு வந்தால் படுப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் அது தேவைப்பட்டிருக்காது. அந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டடாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலி காயங்கள் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த சுய இன்பத்தை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இல்லை அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆணுறுப்பில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இச்சிங் இருக்குது, இது மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ அடிமையாக இருக்காதீங்க. எந்த விஷயத்துக்குமே அடிமையாக இருக்காதீங்க. அது உங்களுக்கு தெரியாமே உங்களை அழிச்சிடும். சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீல் வருது பண்ணுறீங்க, ஓகே குட். ஓகே, இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி இல்லை நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்னா பண்ணிடுவேன்ப்பா, அப்போ தான் அந்த டேவே எனக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி தாட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிர்த்து இது ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயம். என்னென்னா விந்து இந்த மாதிரி நீங்கள் சுயநலம் பண்ணிகிட்டே இருக்க, அப்போது உனக்குலாம் கல்யாணம் நீ 5 வருஷமாக உனக்கு 30 வயசு கல்யாணம் ஆகும்போது நீ 25 வயசுல பண்ணிகிட்டே இருக்க, அந்த 5 வருஷத்தில் உனக்கு விந்து ஃபுல்லாக தீர்ந்து மலட்டுத்தன்மை ஏற்பட்டுரும். அப்படி கிடையாது. விந்து அப்படின்றது ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு 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 திரவமும் ஒரு அணுக்கள் தான். ஓகேங்களா? அணுக்கள். ஓகேவா? அது உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம எப்படி ஃபுட் இன்டேக் இப்போ நம்ம பிளட் ஒருத்தருக்கு கொடுக்குறோம், கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பிளட்டு குறைஞ்சதாயிருமா? கிடையாது. அது பிளட்டு நம்ம அடுத்து ஃபுட் இன்டேக் எடுக்க நல்ல ஒரு அளவு ஒவ்வொரு பிளட் அது மாதிரி விந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இதனால் மலட்டுத்தன்மை வரும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஓகேவா? இது ஆய்வுகளில் உறுதிப்படுத்தாத ஒரு தகவல். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை மேம் நான் கைப்பழக்கம் இல்லை சுய இன்பம் 2ம் ஒன்று தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இவங்க நீங்கள் இந்த ஏஜ் குரூப் இருக்கீங்களா, இல்லை இந்த கேட்டகரியில் இருக்கீங்களா,
ஒரு நாளைக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஃபீல். ஓகேவா? அது வந்து ஒரு வகையான உணர்வு சார்ந்தது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் தான் இந்த உணர்வு வரும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு உணர்வு வரும். ஒரு வேளை நீங்கள் இதுக்கு வந்து அடிமையாக இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம் பண்ணுறீங்க, 10 டைம் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. அதை மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி அடிக்டடாக இருந்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷனை வேறு இலக்கு மாற்றிக்கோங்க. அந்த பர்டிகுலர் டைமில் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் உடற்பயிற்சி பண்ணலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி வீக்லி ட்ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே ஃபைன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது சொல்கிறேன். இதுவுமே வந்து எந்த ஆய்வுகள்லையோ டாக்டர்ஸும் சொல்லலை, நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. அதுக்கு மீறி பண்ணுறது ஒரு 3 டைம்ஸ் கூட ஓகே. வீக்லி சொல்கிறேன். அதுக்கு மீறி பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நான் சுய இன்பம் பண்ணுறேன் பண்ணலாமா? இது வந்து முழுக்க முழுக்க உங்களை சார்ந்த விஷயம். சுய இன்பம் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்த விஷயம். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் அனைத்தும் ஆரோக்கியமே. திருமணத்துக்கு பிறகாடி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட பார்ட்னர்கிட்டையும் அதை வந்து சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் பார்ட்னரோடையும் உடல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுயமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி போகும். எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகும். ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால வந்துட்டு அதை உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் இதுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஆரோக்கியமான உணவு, தூக்கம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகள், தீமைகள் எல்லாத்துக்குமே தெர் இஸ் த லிமிட். எவ்ரிதிங் ஹேவ் அ லிமிட். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குது. ஒரு தேன் உடம்புக்கு நல்லது, கீரை உடம்புக்கு நல்லது. அது யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அது எல்லாமே நம்ம வந்து கிலோ கணக்கில் ஒரு டைமில் சாப்பிட முடியுமா? இல்லை அதை நம்ம டெய்லி அப்படி சாப்பிட முடியாது. அதுக்குன்னு சம் அளவு இருக்குது. அண்ட் எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் தெர் இஸ் அ லிமிட். ஓகே. ஸோ அதனால் சுய இன்பம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி லைன், உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி லைன் செட் பண்ணிக்கோங்க. அந்த பவுண்ட்ரி லைனை தாண்டி வராமல் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக யாரையும் எந்த விதத்திலும் பாதிக்காத மாதிரி நீங்கள் பண்ணுற சுய இன்பம் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களுக்கும் இன்பம் தரும். அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலாக கொடுக்கும். சரிங்களா? மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இதனால வந்துட்டு நான் இவ்வளோ டைம் பண்ணனே, இதனால தான் எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, இல்லை எனக்கு இதனால தான் வந்துட்டு எனக்கு விந்து ஸ்பெர்ம் கவுண்டிங் இல்லை, என்னோடய விந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஓகேங்களா? ஒரு ஸ்பெர்ம் வந்து அதாவது ஒரு ஆணோட ஒரு நிறைய கோடிக்கணக்கான ஸ்பெர்ம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஸ்பெம்மு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்பெம்மோட கவுண்ட்டு மட்டும் வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? அதுவும் ஒன் ஆஃப் த சப்போர்ட் தான். ஓகேங்களா? ஸ்பெம் வந்து நல்லா நீந்தணும், நல்லா ஆரோக்கியமான ஸ்பெம் இருக்கணும். சும்மா கவுண்ட்டு கரெக்டாக இருந்தாலும் அந்த கவுண்ட்டில் வந்து அந்த ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையை சென்றடைக்கிற அளவுக்கு நீண்டக்கூடிய அளவுக்கு தன்மைகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ரிசீவர். ஓகேங்களா? ஸோ ரிசீவருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதையெல்லாம் நினச்சி நீங்கள் வந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி 2 சைடில் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உடம்பு வீக் ஆகும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து உடலுறவு பண்ணிட்டோ இல்லை வந்து நீங்கள் அந்த மாதிரி கைப்பழக்கம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டயர்டாகும், ஒரு மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும், டயர்டாகும். அதுவே நீங்கள் 2 சைடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உடலுறவும் பண்ணுறீங்க, டெய்லி உடலுறவும் பண்ணுறீங்க, வீக்லி ட்வைஸ் நீங்கள் சேர்வும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் மூட் லாஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ எஃபர்ட் நீங்கள் அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன அந்த அந்த விந்து கவுண்ட்டும் உடம்புல ஊறிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் குழந்தைக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன்னா வீடியோ லென்த் ஆயிரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சுய இன்பம் பற்றி நான் கைப்பழக்கம் பண்ணுறேன், இது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு சொல்லுங்கன்னு. நிஜமாவே யாரையும் எந்த வகையில் பாதிக்காமல் பண்ணுற கைப்பழக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது எல்லாமே சம் ரீசன்ஸ் தான். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி சம் ரீசன்ஸ்னால் ஆஃப்டர் ஒரு மேரேஜ் லைஃப்பில் போக முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரும். கணவன் மனைவி அப்படின்ற போதே இப்போ இவர் 40 வயசில் இவருக்கு இப்படி இருக்காரு, இவருக்குள்ளே அந்த ஒரு ஆசைகள் இருக்காதா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த சுய இன்பம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையாகவும் இருக்கும். 2வது அவங்களால யாருக்கு எந்தவித பாதிப்பும் வராது. சரிங்களா? அதனால் வந்துட்டு அளவோடு ஆரோக்கியமாக பண்ணுங்கள். இதை சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது
பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி சுய இன்பம் பண்ணுறம்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன், கைப்பழக்கம் பண்ணும்போது எனக்கு பெயினாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி வறட்டுத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை நான் வந்து ஒரு நாளைக்கு 20 டைம் வந்து பண்ணணும், இல்லை 10 டைம் பண்ணணும், இல்லை அந்த வரக்கூடிய ஸ்பெம் வந்து வேறு கலரில் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் எதுவுமே வந்து இந்த உலகத்தில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிரந்தரம்லாம் கிடையாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா அது அழகாக வெளியில் வந்துக்கலாம். நல்லா ஆரோக்கியமான ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் எது நடந்தாலும் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எதுவும் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கோம், மனசில் நினச்சிட்டே இருக்கனால அது மாற போகிறது கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த டைம் தான் நமக்கு வேஸ்ட்டு, நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட்டு. அதனால் அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். பேசலாம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பேசலாம். அண்ட் லைவ் வந்து நான் வர்றதை வந்து கண்டிப்பாக இனிமேல் அப்டேட் பண்ணிவிட்டு லைவ் வரேன், ஓகேங்களா? ஸோ பேசலாம். பாய், டேக் கேர், see you.